சொல்லு சொல்லுங்க கண்மணி அன்பு செல்வான். தெரிஞ்சோம் பொத்தி பொத்தி பார்த்தா உன்னால தெரியுமா எவ்வளவு பெரிய வழி தெரியுமாடி எனக்கு. நீ பெரிய ஆள் ஆகிறதா உன்னோட லட்சியமா பாக்குற? வாழ்க்கையில யாரு தொகுதிக்க பாக்குற? ஏச்சிட்டு போறதா உனக்கு சந்தோஷமா? ஃபுல்லா என்ன மன்னிக்க மாட்டலாமா? அதனால என்ன மறந்து தொலைச்சிடுறேன். கிட்டே இருக்கல்ல இல்லவே இல்ல சொல்றேன். இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கண்மணி கண்மணி என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? மானத்தைய மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டியா பெத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மறந்து தொலைச்சிடுறேன். இவ்வளவு திமிரு பிடிச்சவன் எனக்கு பல தடவை சான்ஸ் கிடைச்சும் கோவத்தால அவசர புத்தியால சந்தர்ப்பத்துல நீ அழகா சாமர்த்தியமா இன்னும் பெருசாக்கி கடைசியில என்னடா கிடைச்சது? அதனால உனக்கு யாராவது உங்களுக்கு தெரியுமா? அத சொல்லு. கிட்ட கண்மணி அவளோட பழைய வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியில வந்துட்டேன்னு சொல்லிருக்கா. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பண்ணிருக்கா. கட்டின தாலி இருக்கு சொல்றீங்களா? அதுக்காக நீ குடிச்சிட்டு வந்து என்ன உனக்கு அவ்வளவு கோபம் இருப்பாங்கன்னு உனக்கு முழுசா தெரியாது. என்னமோ பேட்டை ரோடி மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டே கண்மணி எல்லாரும் சாரி என்ன மன்னிச்சிருங்க. யோசிக்கிற இவா கிட்ட என்ன மறந்துட்டேன், பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆயிட்டேன்னு சொன்னாமா. அதாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் அவளும் வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி விடுற மாதிரி தாண்டா எல்லாமே இருக்கும். உனக்கு அவ வேணும்னா ஒழுங்கு மரியா இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவகிட்ட சாரி சொல்லு. ஏய் இருடா, குளிச்சிட்டு போறேன்டா. இதுக்கு பொறுமை, இந்த பொறுமை மத்த இடத்துல இல்ல. உள்ள வாங்க உட்காரு. கண்மணி அவ காலையிலேயே ஹோட்டலுக்கு சீக்கிரமா கிளம்பி போயிடுச்சுருங்க. அப்பல நான் என்ன பேசுறேன்னு தெரியாம அவளை ரொம்ப தப்பா பேசிட்டேன். குடும்பத்துக்கு என்னால ஏற்பட்ட கலங்கம் நீங்கிடுமா? ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், வெளிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு உங்களை பாப்போன்னு ஒவ்வொரு நாளும் நாங்க ஏமோ தெரியல. ஒண்ணும் இல்ல, நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். கொஞ்சம் கூட இறங்கி போற மாதிரி தெரியுமா? வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுல்ல. உயிருக்கு வர மாட்டான்னு தெரியுது. உயிரியே வச்சிருக்கேன், புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். வச்சு பாருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஆமா அன்னிக்கிட்ட பேசிட்டியானே? என்னென்ன கேட்டுட்டு இருக்கு? நாங்க போயிட்டு வந்தோம். நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. நான் இங்க ராஜசேகர் சாரை பார்க்கணும். விக்னேஸ்வரன் சொல்லு. ஓகே சார். எல்லாத்தையும் மாத்திருங்க. சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா மாத்தி. சார் உங்களை பார்க்க விக்னேஸ்வரன் ஒருத்தர் வந்திருக்கார் சார். ஒர்க் பண்ண வரான். வர சொல்லு. ஆஹா அம்மா, அவனெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். சரியே இல்ல. அன்னைக்கு இப்படிதானே சொல்லாம கொல்லாம டீக்கு நம்ம கிட்ட காசு கேட்டு ரொம்ப தேக்க பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல். என்னன்னா கேப்போமே. வேலையே பேசி எப்படியாச்சும் பணம் வாங்கலான்னு வந்திருக்கான். அதெல்லாம் சார பார்க்க முடியாது, பிஸியா இருக்காரு. மீட்டிங் ஆகுறா. இதுக்கு முன்னாடி இப்படி நான் இவளை பார்த்ததே கிடையாது. அண்ணே வாமா. ஆபீஸ்ல இருக்கானா இல்ல கேணுமா? கடைக்கு போக வேண்டியிருக்கு. நீ ஜீவா ஜீவா ஒரு நிமிஷம். ஜீவா ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கணும். நினைச்சிரு ஜீவா. நிப்பு கேக்குற பாரு, தப்பு இல்ல. வேறு இந்த மாதிரி ஏமாத்தி துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி எப்படிக்கலாம் உறுத்தவே உறுத்தாதா? கழிச்சு உன்னை முதல்ல மீட் பண்ணப்ப நீயும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கிட்ட சொல்லல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சூழ்நிலை? முட்டாள்னு எழுதிருக்கா? எல்லாரும் சேர்ந்து மொத்தமா என்ன ஏமாத்திருக்கீங்க. நீ பண்ணிருக்கவே கூடாது. என்னோட நிலைமை எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கியா? என் மனசுல நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். வாழ்க்கைய மறக்கணும்னு நினைச்சது உண்மை. யோசிச்சதே இல்ல. எப்படி அந்த மாதிரி கன்வே ஆச்சுன்னு எனக்கு புரியல. சாரி ஜீவா. வேணாலும் பண்ணலாம், ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும். சாரி. துரோகத்தை என் வாழ்க்கையில என்ன நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே முடியாது. வேலை செய்ய வேண்டாம். அன்பும் கோவமா கண்மணியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏண்டி நான் உனக்கு என்னடி அப்படி துரோகம் பண்ணேன்? ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கியா? அதுக்குன்னு அந்த ஜீவா கிட்ட இதை மாதிரி
என் புருஷனை நான் எப்பயோ மறந்துட்டேன், அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்க, ஒரு நல்ல பொண்ணு பண்ற வேலையாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக செம கோவத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னடி நீ என்னடி என்ன வேணாம்னு சொல்றது, நானே உன்னை வேணாம்னு சொல்ல போறேன்டிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்போட அம்மா அப்பாலாம் அரைஞ்சிடுறாங்க. டேய் போதும் நிறுத்துறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் விடுற அழைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரூம் விட்டு போயிடுறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடக்குது, மாப்பிளையும் பொண்ணு சேருவான்னு பார்த்தா கடைசியில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணியோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அன்போட அம்மாவும் இந்த சைடில் வந்து யோசிச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அன்பு எழுந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் கார்த்தியும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. என்னமாச்சு, ஏன் இப்படி முறைச்சிட்டு, என்ன ஆச்சா, ஏன்டா நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்தது தெரியுமாங்க, என்னவா சொல்கிறாங்க, எல்லா விஷயம் சொல்கிறாங்க. நீ இது மாதிரி கண்மணி ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அம்மா நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டோமா சாரிமாங்கிறான். அது என்னடா அது சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, நீ முதல்ல போயிட்டு கண்மணிகிட்ட மன்னிப்பு கேள்றாங்கன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு குளிச்சு வச்சு ரெடியே கண்மணியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மாவும் மாமாவும் இருக்காங்க. மாமா பிள்ளைங்கன்னா இல்லை கண்மணி இல்லையா பேசுறதுக்கு வந்துருக்காங்க. கண்மணி காலையிலே இது மாதிரி ஹோட்டலுக்கு தான் போயிட்டாங்கிறாங்க. இது மாதிரி நேற்று நடந்த எல்லா விஷயம் சாரி ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டாங்கிறாங்க. மாப்பிள்ளை இது மாதிரி நீங்களும் கண்மணி திரும்பி எப்போ சேருவீங்க தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் உங்களுக்குள்ள அந்த கேப்பை விலகிட்டு தான் போகுது, நீங்களே போயிட்டு கண்மணிகிட்ட எடுத்து பேசுங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. சரிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஹோட்டலுக்கு தான் கிளம்பிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெண்ணிலாவோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்போட அப்பா உட்காந்துறாங்க. அப்போ அந்த விக்னேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன்ட்டு ஒருத்தர் வந்திருக்காங்கிறாங்க. அப்போ வெண்ணில உடனே பயந்துட்டு அவன்லாம் பார்க்க வேணாம், நம்ம ஏதாச்சும் பணம் கேட்பான், பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சுட்டு அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்போட அப்பாவுக்கு சந்தேகம் வருது. ஏன் வெண்ணில அந்த விக்னேஸ்வரன் வந்தால் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒன்று சந்தேகம் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலுக்கு நம்ம வெண்ணிலா வந்திருக்காங்க. ஜியோவை பற்றி ஜியோ சாரி சிவா நேற்று நடந்த எல்லாத்துக்குங்க போதும் பெண்மணி நிறுத்து, நான் எவ்வளோ மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் எனக்கு எடுத்துட்டு என்னாச்சு ஜீவாங்கிறாங்க. அது எப்படி நீ இந்த இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு நீயும் அன்பும் இது மாதிரி இந்த வீட்டில் இந்த ஹோட்டலில் யாருன்னே தெரியாத யாரோ ஒரு ஆள் மாதிரி நடந்திருக்கீங்க, அப்புறம் எனக்கு ஏமாத்திட்டல அப்படிங்கிறேன். இல்லை ஜீவா நான் எதுவும் உன்னை ஏமாத்தலைங்கிறாங்க. இது மாதிரி நீ இது மாதிரி உன் புருஷனை விட்டு விளையாட நினைக்கிற, அவன் வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன்னு சொல்லி தான் நான் என் மனசில் இந்த மாதிரி ஒரு ஆசை வளர்த்துக்கிட்டேன். ஆனால் நீ இப்படி பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம் அன்பு, நான் எல்லாம் ஒரு விட்டு விலகு நினச்சது எல்லாம் உண்மைதான், ஆனால் மறு கல்யாணம் இதெல்லாம் பற்றி நான் யோசிக்கவே இல்லை, நீ தான் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்லலாம் சரி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் கண்மணி, இது மாதிரி இன்னைக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன், நீ என்னவா இருந்தாலும் நான் வந்துட்டு உன்னை பார்த்தப்பே என் விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன், நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்ட்டு, அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லியிருக்கல, நான் வந்துட்டு உண்மையாக இருந்தேன், நீ என்கிட்ட உண்மையா இல்லை, இது நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ இங்கே வேலை செய்ய வேணாம், என் ஹோட்டலை விட்டு போயிடு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜியோ சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்மணிக்கே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு என்ன வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு லைக் பண்ணுங்க.